தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பெட்ரோல் பங்குகளில் காருக்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் தராமல் எஸ்கேப் ஆகிய மர்ம நபருக்கு போலீசார் வலை வீசியுள்ளனர். பங்க் ஊழியர்களை அச்சுறுத்தி வரும் எஸ்கேப் மன்னன் போலீசில் சிக்குவாரா? காரில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் எஸ்கேப் ஆகும் சிசிடிவி காட்சிகள் தான் இது. கார் ஓட்டி சொகுசு கண்ட கேடி நபரால் பாதிக்கப்பட்ட பங்க் ஊழியர் காவல் நிலையங்களில் குவிந்துள்ளனர். ஓசியில் பெட்ரோல் நிரப்பி கைவரிசை காட்டி வரும் நபரின் பின்னணி என்ன? தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குலசேகரப்பட்டினம் கிழக்கு கடற்கரை சாலையோரம் பாரத் பெட்ரோல் பங்க் செயல்பட்டு வருகிறது. கடந்த 11ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு கல்லாமொழி பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற இளைஞர் ஷிப்டில் இருந்துள்ளார். அப்போது கருப்பு நிற கார் ஒன்று பெட்ரோல் நிரப்ப பங்கிற்கு வந்தது. கார் ஓட்டி வந்த 40 வயது மதிக்கத்தக்க நபர் 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்புமாறு கூறியுள்ளார். முத்துக்குமார் காரில் பெட்ரோல் நிரப்ப அதை கண்ணாடி வழியாக நோட்டமிட்ட கார் டிரைவர் பெட்ரோல் நிரம்பியதும் காரை ஸ்டார்ட் செய்து சீறி பாய்ந்துள்ளார். இது தொடர்பான புகாரில் வழக்கு பதிந்த போலீசார் சிசிடிவியில் பதிவான காரின் பதிவு எண்ணை வைத்து விசாரிக்க தொடங்கினர். அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. இதே எண் கொண்ட கார் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் ஏராளமான புகார்கள் பதிவாகி இருந்துள்ளன. தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் காரை ஓட்டிச் சென்றதும் தெரிய வந்தது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள HP பெட்ரோல் பங்கில் காலை 7 மணிக்கு வந்த கார் 2500 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் அந்த மர்ம நபர் தப்பிச் சென்றுள்ளார். அதே போன்று ஆகஸ்ட் 6ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே தோப்பூர் HP பெட்ரோல் பங்கில் 3200 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்பிவிட்டு பணம் கொடுக்காமல் தப்பிச் சென்றுள்ளார். இதே போன்று கருப்பு நிறத்தில் எந்த கார் வந்தாலும் சந்தேகம் ஏற்படுவதாக பங்க் ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே பங்க் ஊழியர்களை அச்சுறுத்தி வரும் நபரை பிடிக்க கோரி பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரில் வந்து கைவரிசை காட்டி வரும் நபரை கைது செய்யப்படாவிட்டால் அவரை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு மேலும் பலர் உருவெடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதனால் போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். மோசடி நபர் சிக்கினால் மட்டுமே இது போன்று வேறு எங்கெல்லாம் கைவரிசை காட்டியுள்ளார் என்பது குறித்து தெரிய வரும்.